Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் விசுவாசத்தில் நடக்கும்போது, சந்தோஷமாய் கொடுக்கும்போது, அருமையான பரிசுத்த ஆவியின் மேல் தாகமாயிருக்கும்போது பரிபூரணம் பாய்ந்து வரும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம் தேவன் அருளிச் செய்கிற அன்பான தகப்பனாய் இருக்கிறார். நன்மையானவை எல்லாம், பரிபூரணமான ஈவுகள் எல்லாம் அவரிடமிருந்தே வருகின்றன. அவர் குறைவிலிருந்து கொடுப்பதில்லை, மாறாக தமது ஐஸ்வர்யத்திலிருந்து கொடுக்கிறார். அவர் உதாரண குணமுள்ளவராகவும் கனிவு கொண்டவராகவும் தம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பிரியமானவராகவும் இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பூமிக்குரிய பெற்றோர் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடம் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவற்றை கொடுப்பது நிச்சயம் என்று இயேசு கூறுகிறார். நமக்கு சிறந்தவற்றை தருகிறதற்கு அவர் விரும்புகிறார். அவர் உலக பிரகாரமான நன்மைகளை மட்டும் தருகிறவர் அல்ல, எல்லாவற்றையும் விட சிறந்த பரிசுத்த ஆவியையும் தருகிறார். இயேசு பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிறைந்திருந்தார். அதே ஆவியானவர் இன்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறார். கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிறார். தாகமாயிருக்கிறவன் எவனோ அவன் வந்து தம்மிடம் பானம் பண்ணும்படி அவர் அழைக்கிறார். அப்போது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்கிறார். அது பரிசுத்த ஆவியின் நதி. இன்றைக்கு தேவன் உங்களை புதுமையும் வல்லமையுமான வழியில் நிரப்ப விரும்புகிறார். தேவன் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து நிறைவான அறுவடையை பெறும்படி செய்கிறார். அவர் ஜீவனை அருளுகிறார். இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் ஜீவனற்றது போல், பாவத்தில் பிடிப்பட்டது போல் உணர்ந்தாலும் அவர் உங்களை எழுப்பி பரிசுத்தத்தில் நடக்க பண்ணுவார். இயேசு பரிபூரண ஜீவனை தரவே வந்தார். நீங்கள் அவரை கிட்டி சேர்ந்து நடப்பதை உலகத்தில் எந்த காரியத்தாலும் அழிக்க முடியாது. நாம் எப்படி தேவனிடமிருந்து பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளலாம்? இயேசு, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் தேவைகளின் மத்தியில் நீங்கள் கொடுக்கும்போது மற்றவர்கள் உங்களை ஆசிர்வதிக்கும்படி செய்வார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய வாக்குதத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அவர் மனதுருக்கத்தின் தேவனாயிருக்கிறபடியால் அவருடைய கிருபையும் இரக்கமும் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி காக்கின்றன. நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குதத்தம் பண்ணினார். அப்படியே பொறுமையாய் 25 ஆண்டுகள் காத்திருந்து ஆசீர்வாதமான ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். நோவா ஏறக்குறைய 120 ஆண்டுகள் ஜலப்பிரளயத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி பேழையை
நன்மையை உண்டாக்கின போதிலும் காலம் தாமதமாகிறது என்று சோர்ந்து போகவில்லை. ஏற்ற காலத்தில் பேழைக்குள் பிரவேசித்து ஜலப்பிரளயத்தினால் அழியாதபடி அவரும் அவரது குடும்பமும் தப்பினார்கள் அல்லவா? பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அவசரப்பட்டவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் பொறுமையுடன் காத்திருந்தபடியால் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரித்து கொண்டார்கள். மேசியாவாக வரப்போகிறவரை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே வாக்கு பண்ணின போதிலும் அவரை பெற்றுக்கொள்ள 4000 ஆண்டுகள் மனுக்குலம் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஸ்ரீயின் வித்தானவர் வந்தபோது சத்துருவின் தலையை நசுக்கி நமக்கு விடுதலையை கொடுத்தாரே. பரிசுத்த ஆவியை சீஷர்களுக்கு அன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். சீஷர்கள் ஆவலோடு காத்திருந்து மேல் வீட்டறையிலே ஜெபித்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அளவற்ற வல்லமையையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே பொறுமையுடன் காத்திருங்கள். ஒரு தேசத்தில் ஒரு பெரிய இராணுவ தளபதி யுத்தத்திற்கான ஆலோசனைகளை கேட்பதற்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்தார். காலையில் 4 மணிக்கு தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டுமென்றால் 2 மணிக்கெல்லாம் எழுந்து அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து விடுவார். கர்த்தருக்கு காத்திருக்காமல் அவருடைய ஆலோசனையை பெறாமல் அவர் ஒரு இடமும் செல்லுவதில்லை. இதனால் அவருடைய காரியமெல்லாம் ஜெயமாய் இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற நேரங்கள் ஒருபோதும் வீணாகாது. அது உங்களுடைய ஆத்துமாவை பலன் கொண்டு உள்ளத்தில் தைரியத்தையும் தேவ வல்லமையையும் சத்துவத்தையும் கொண்டு வருகிற நேரமாகும். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீர் வேண்டிய எல்லாவற்றையும் அருளி செய்கிறவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரின் தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அருளி செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறீர். இப்போது உம்முடைய பரிசுத்த ஆவியால் என்னை அளவில்லாமல் நிரப்பும். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் இப்போதே எனக்குள் பாய்ந்து செல்லட்டும். என்னுடைய குறைவின் மீது அல்ல, உம்முடைய பரிபூரணத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு எனக்கு உதவும். என்னுடைய தேவைகளின் போதும் உற்சாகமாக கொடுக்க எனக்கு கற்பித்தருளும். வானத்தின் பலகணிகளை திறந்து உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை என் மேல் ஊற்றும். ஆண்டவரே, நான் உம்முடைய பரிசுத்தத்தில் நடந்து உம்முடைய பரிபூரண ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவும். எனக்கு இருக்கிறவற்றை கொண்டு நான் உம்மை கனப்படுத்தும்படி வழிநடத்தும். எனக்கு நீர் உண்மையுள்ளவராக, ஆசிர்வதிக்கிறவராக, எல்லாவற்றையும் அருளி செய்கிறவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.